ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ராதிமா கிச்சன் குக்கிங் சேனல். ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எப்போதுமே வீட்டை பெருக்கி தொடச்சி க்ளீன் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா வீக்கெண்டு சாட்டர்டே சண்டேலேயே நாங்கள் பண்ணி முடிச்சிருவோம். வாரம் ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டை ஃபுல்லாக சுத்தம் பண்ணி வச்சுருவோங்க. இந்த வாட்டி நாங்கள் 2 நாள் முன்னாடி தான் லேண்ட் ஆனோமா, ஒரே ஜெட்லாக்கு டயர்டெல்லாம் இருந்தனால அப்புறம் பண்ணிக்கலான்னு அப்படியே நாங்கள் வச்சுட்டோம். பட் சடனாக தோணுச்சு, திங்கக்கிழமை தமிழ் வருஷ பருப்பு வருது, நம்ம சுத்தம் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் தான் சரி என்ன யோசிச்சேன்னா, காலையில் எந்திரிச்சு ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக எந்திரிச்சு இந்த வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு முதல் வேலையாக காஃபியை குடிச்சிட்டு இதை பண்ணி முடிச்சிட்டேங்க. ஸோ வீடு ஃபுல்லாக பெருக்கி தொடச்சி குப்பையை கொண்டு போய் போடுறது எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இனி குளிச்சுட்டு சாமி ரூமை ரெடி பண்ண வேண்டியது தான். ஸோ தலைக்கு குளிச்சுட்டு வந்தாச்சு. இனி அடுத்து சாமி ரூமில் இருக்கிற அந்த பூஜை சாமான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் நம்ம முந்தத்தினாலே பண்ணி வச்சுருவோம். பட் இந்த மாதிரி டைமில் ஒன்றும் பண்ண முடியாது. காலங்காத்தால் எழுந்திரிச்சு நம்ம இதை பண்ண வேண்டியது தான். ஸோ அடுத்தது இந்த விளக்கு சாமானெல்லாம் சுத்தம் பண்ண வேண்டியது தான். நான் எதை வச்சு சுத்தம் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, வெசல் லிக்விட் வச்சு தான் சுத்தம் பண்ணுவேன். எனி டைப் ஆஃப் வெசல் லிக்விட் எடுத்துக்கோங்க. அதை இந்த நம்ம வச்சுருக்கிற பூஜை ஐட்டங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா இதுக்குன்னே ஒரு ஸ்க்ரப்பரை எடுத்து வச்சுருங்க. வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா கண்ணாடி மாதிரி பளபளன்னு உங்களுக்கு க்ளீன் ஆயிரும். முதல்ல அந்த மஞ்சள் குங்குமம் இது எல்லாத்தையுமே தண்ணியில் ரின்ஸ் பண்ணிடணும். ரின்ஸ் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் நல்லா ரின்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த வெசல் லிக்விடை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் சபீனாவோ புளியோ இதெல்லாம் யூஸ் பண்ணதே கிடையாதுங்க. இப்போ இந்தியாவில் இருக்கும்போது எங்கள் மாமியார் வீட்டிலலாம் அதை தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அங்கே நிறைய பூஜை ஐட்டங்கள் இருக்கும், அவங்க அதை வச்சு தான் பண்ண சொல்லுவாங்க. பட் நான் இங்கே அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. எனக்கு வெசல் லிக்விடே நல்லா பளபளன் ஆகுது. நான் எங்கள் மாமியார்கிட்டயே சொல்லியிருக்கேன், அதை யூஸ் பண்ணாலே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு. அப்புறம் இந்த பிராஸ் ஐட்டங்களுக்கு கூட நீங்கள் இதையே யூஸ் பண்ணலாம். இந்த வெசல் லிக்விடையே ஸ்ப்ரே பண்ணி லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா நான் வச்சுருக்கிற சாமி எல்லாம் பார்த்திங்கன்னா பிராஸில் தான் வச்சுருப்பேன். விநாயகர், முருகர், ஆஞ்சநேயர், பெருமாள் எல்லாமே ஒரு 5-6 சாமி பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்கும். அந்த பிராஸில் தான் வச்சுருப்பேன். அதை தாண்டி தான் இந்த விளக்கு, இந்த என்ன சொல்கிறது, காமாட்சியம்மன் விளக்கு, ஊதுவத்தி இதெல்லாமே வெள்ளியில் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஐட்டங்கள் மேலே அப்படியே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா நீட்டாக நீங்கள் தேய்ச்சாலே போதுங்க. அப்படியே கண்ணாடி மாதிரி நீங்கள் ஊற வைக்கணும் எதுவுமே பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நீட்டாக க்ளீன் ஆயிடும். நான் யூஎஸ் வந்ததுலேருந்து ரொம்ப வருஷமாக இதை தான் ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் அதுக்குன்னே நீங்கள் அந்த பூஜை ஐட்டங்களுக்குன்னே தனியாக ஒரு சின்னதாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்க்ரப்பரும் அப்புறம் அந்த லிக்விடும் எடுத்து வச்சிடணும். நீங்கள் இந்த தட்டு கழுவுறது, நம்ம சமைச்ச ஐட்டங்களை கழுவுறது அதெல்லாம் யூஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்கு தனியாக வச்சுக்கோங்க, இதுக்கு தனியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் சுத்தமாக பண்ண மாதிரி ஒரு இது கிடைக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ நல்லா லைட்டாக ஸ்க்ரப் பண்ணாலே போதும், உங்களுக்கு சூப்பராக என்ன சொல்லுது பளிச்சுன்னு க்ளீன் ஆயிரும். இப்போ க்ளீன் பண்ணி முடித்த பிறகு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு. ஸோ எங்கிட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிமிட்டடான ஒரு பூஜை ஐட்டங்கள் தான் வச்சுருப்பேன். ஏன்னா இருக்கிற சாமி ரூமில் எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோதான் வச்சுருக்கேன். ஸோ அதை கரெக்டாக 2 வீக்ஸ் ஒன்ஸ் நான் க்ளீன் பண்ணிடுவேன். வாரம் பண்ண மாட்டேங்க, 2 வாரத்துக்கு ஒரு தடவை தான் க்ளீன் பண்ணுவேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக பளிச்சுன்னு இருக்குன்னு, பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எந்த வெசல் சோப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோ நீட்டாக வந்துடும். இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா இந்த பூ வைக்கிற மாதிரி இருக்கிற விநாயகர் விளக்கு கடையில் போன வாட்டி இந்தியாவிலேருந்து வரும்போது நான் வாங்கிட்டு வந்தது. இந்த வாட்டி நான் விளக்கு கடையில் என்ன வாங்கினேன்னா இந்த கோமாதா வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா இது வீட்டில் வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பிராஸில் வாங்கிட்டு வந்தேங்க. ஸோ இதை சாமி ரூமில் வச்சு கும்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. எங்கிட்ட இருக்கிற சாமி படம் எல்லாமே பிராஸ் தான், இப்போது காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் கோமாதாவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பெருமாள், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, பெருமாள், அப்புறம் லக்ஷ்மி, சரஸ்வதி எல்லாமே பார்த்திங்கன்னா பிராஸில் தான் வச்சுருப்பேன். ஸோ மெயின் கார்டு எல்லாமே பிராஸில் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் விளக்கு, ஊதுவத்தி இதெல்லாம் பார்த்திங்கன்னா சில்வரில் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சாய்பாபா வச்சுருப்பேன். சாய்பாபா பிராஸ் எல்லாம் கிடையாது, நார்மல் ஒரு இது தான், வெயிட்லெஸ்ஸான ஒரு இது தான். இது இங்கே தான் சம்பேர் எங்கேயோ வாங்கினதுங்க, யூஎஸில். இப்போ இது எல்லாத்துக்குமே குங்குமம் போட்டு வச்சு
ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. அடுத்தது இன்றைக்கி தமிழ் வருஷ பர்பணிக்கு என்ன ஸ்வீட் பண்ண போகிறோன்னா கேசரி தாங்க பண்ண போகிறோம். ஸோ என் வீட்டுக்கார் கேசரியே பண்ணிருன்ட்டார். ஸோ அரை கப்பு கேசரி என்ன சொல்கிறது அந்த நாகா ரவை இந்த வாட்டி வாங்கிட்டு வந்து இல்லைங்களா, அதை நெய்யில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். 1/2 கப் தான் நான் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட அரை அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கணுங்க. நல்லா மணம் வர அளவுக்கு நல்லா அந்த ரவையெல்லாம் சூடாகி லைட்டாக உங்களுக்கு அப்படியே ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு எடுத்துக்கணும். ரொம்ப டார்க்காக கொண்டு போயிடக்கூடாது. இப்போ வறுத்து அதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு எகெயின் அந்த ஃப்ரை பேனில் அதில் பார்த்திங்கன்னா எந்த கப்பில் நீங்கள் ரவையை அளந்தீங்களோ அதே கப்பில் 2.5 கப்புக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அரை கப்பு ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி பர்ஃபெக்டாக இருக்கும். கூட நான் இப்போ இந்த கேசரி ஃபுட் கலர் சேர்க்குறேன். லைட்டாக தான் சேர்க்கணும், ரொம்ப சேர்த்துடக்கூடாது. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வறுத்த ரவையை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். நல்லா உங்களுக்கு தண்ணி கொதிச்சு வரணும், அப்போ தான் சேர்க்கணும். ஸோ தட் கட்டி தட்டாமல் இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரை கப்பே ரொம்ப நல்லாயிருக்கும். கரெக்டாக ஒரு ரேஷியோ நான் சொன்ன மாதிரி 1/2 கப்புக்கு 2.5 கப்பு தண்ணி எதில் அளக்குறீங்களோ அதே கப்புலேயே நீங்கள் அளந்து ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வெந்து வரும் அண்டு சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் இன்பிட்வீன் லைட்டாக நெய் சேர்த்துக்கலாம். ரவையை வறுக்கும்போது சேர்த்தோமா, அடுத்தது இப்போ வேக வைக்கும்போது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது சுகர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பிட்டு பிட்டாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இதாக இருக்கும். இப்போ ரவை சூப்பராக வந்துருச்சு. அரை கப் ரவைக்கு கிட்டத்தட்ட 1 கப்புக்கு நியரஸ்ட்டாக நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதுக்கு கம்மியாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கலாமோன்னு தோணும். அதனால் 1 கப்பு வரைக்கும் சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சுகரோட லெவலு. அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா திகட்டிடும், உங்களுக்கு சாப்பிட முடியாது. ஸோ 1/2 கப்புக்கு 1 கப்பு கிட்ட சேர்த்துக்கோங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இன்பிட்வீன் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து முந்திரியை வறுத்து உள்ளே சேர்க்க வேண்டியது தான். சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேசரி ரெடி ஆயிருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி ரெசிபி. நமக்கு சடனாக ஒரு ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னா கேசரி பெஸ்ட்டுன்னு சொல்லிக்கலாம். டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ ரவை வெந்து வந்ததும் சுகரை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் முந்திரியை தாளித்து கொட்டி அப்படியே சுருட்டி எடுத்திங்கன்னா முடிஞ்சுது. இப்போ லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறோம் அந்த ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஸோ கைவிடாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். சுகர் போட்டதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இதாயிரும். இன்பிட்வீன் கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி நெய் சேர்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நாகா ரவை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இங்கே ரவை அந்தளவுக்கு இதாக இருக்க மாட்டேங்குது. அதனால் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வர ரவை ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே வாங்குகிற ரவை ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்குது. சமைச்சதுக்கப்புறம் அதை சாப்பிடும்போது நமக்கு வெந்திருந்தாலுமே லைட்டாக ஒரு ஸ்டிக்கினஸ் இருக்குது. அது ஏன்னு தெரியல. இப்போ முந்திரியை வறுத்து எடுத்துகிட்டு வந்தாச்சு, அதை உள்ளே சேர்த்துக்கலாங்க. நீங்கள் ஏலக்காய் வேணுன்னா சேர்த்துக்கோங்க, நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம். அதே மாதிரி இந்த கிஸ்மிஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் திராட்சையெல்லாம் சேர்த்துக்கலாம். நாங்கள் வெறும் முந்திரி மட்டும்தான் சேர்ப்போம். ஸோ நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க. ஸோ அவங்களுக்காக சேர்த்தே நான் இன்றைக்கே கொஞ்சம் நிறையா பண்ணி வச்சிட்றேன். ஸோ தட் அவங்களுக்கு அப்படியே ஸ்வீட் வச்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக அப்படியே உங்களுக்கு திரண்டு வருது. ரொம்ப போட்டு ஓவராக குக் பண்ணிடக்கூடாதுங்க, கல் மாதிரி ஆயிரும். கொஞ்சம் ஒரு ஃப்ளோவில் இருக்கும்போதே நீங்கள் இறக்கிடுங்க. ஸோ தட் ஆற ஆற உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். எந்த ஒரு ஸ்வீட்டுமே இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ளோவில் இருக்கும்போதே இறக்கிடுங்க. ஸோ ஸ்வீட் ரெடி. பூச்சை என்ன சொல்கிறது அந்த விளக்கு இதெல்லாமே எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. என் வீட்டுக்காரருக்கு கால் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு வரேன்னாரு. அதுக்குள்ளே இப்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சட்னி அரைக்க போகிறேன். என்ன சட்னினா புதினா சட்னிங்க. ஸோ அதுக்கு ஒரு எண்ணெய் விட்டு கடாயில் உளுந்த வறுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் புதினா சட்னி. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டே பார்த்திங்கன்னா புதினா சட்னியும் தோசையும் தான். ஸோ இனி லஞ்சுக்கு எதுவும் பிளான் பண்ணலை. ஏன்னா இதுக்கே பார்த்திங்கன்னா 10:30 மணிக்கிட்ட டைம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே நமக்கு லேட் ஆயிரும். அதனால் லஞ்ச் என்ன அப்படின்னு மெதுவாக தான் யோசிக்கணுங்க. ஏன்னா நாளைக்கு கெஸ்ட்டு வர்றதுனால சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது ஒயிட் ரைஸ் இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு மீல்ஸ் ஒன்று பிளான் பண்ணி வச்சுருக்கோம், வெஜ் மீல்ஸு. ஸோ இன்றைக்கி பண்ணக்கூடியதை நாளைக்கு ஃபுல்லாக தான் பண்ண போகிறோம். அதனால இன்றைக்கி அநேகமாக மத்தியானமும் டிஃபன் மாதிரி தான் ஏதாவது போகும். இந்த ஊரில் புதினாலாம் பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு. நேற்று தான் இந்தியன் ஸ்டோரில் வாங்கிட்டு வந்தோம்.
கிட்டத்தட்ட அவ்வளோ பெருசாக இருக்குங்க, விரல் அளவுக்கு இருக்குது. ஆனால் வாசமாக இருக்குது, அந்த புதினாவோட ஸ்மெல்லு இருக்குது. அதே சமயம் நல்லா நீளமாக இருக்குது. நம்ம இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும் புதினா, இங்கே எப்போவுமே பெருசு பெருசாக இருக்கும். எப்போவுமே புதினா சட்னியில் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். காரத்துக்கேற்ப பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அது சுருண்டு அந்த புதினா கொத்தமல்லி எல்லாமே உங்களுக்கு சுருங்கின பிறகு தேங்காவை சேர்த்துக்கோங்க. தேங்காவை சேர்த்து ரொம்ப வதக்கக்கூடாது, லைட்டாக அந்த சூட்டில் ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸுக்கு கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆறின பிறகு மிக்சியில் அரைச்சி எடுத்திங்கன்னா சட்னி ரெடிங்க. ஸோ இது ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த புதினா சட்னி. இப்போ பார்த்திங்கன்னா என் வீட்டுக்காருக்கு கால் முடிஞ்சிருச்சு, சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஸோ சூப்பராக விளக்கேற்றி கும்பிட்டாச்சு. தட்டில் பார்த்திங்கன்னா மா பலா வாழை முக்கணி வைக்கணும். பட் நாங்கள் ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கியிருந்தோம், ஸோ அதை வச்சுட்டோம். ஏன்னா இங்கே பலாப்பழம் இதெல்லாம் நாங்கள் வாங்கலை. அப்புறம் ஒரு சின்ன கண்ணாடி ஒன்று வச்சுருக்கோம், அதில் முகம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு சின்ன ஒரு ஜுவல்லும் வச்சுருக்கோம். அவ்வளோதான், சாமியை கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. சிம்பிள் தான். இப்போ ஃப்ளவர் சீசன் இல்லை, இன்னும் வரலை, இல்லாட்டி பறித்து வச்சுருக்கலாம். ஸோ இனிமேல் தான் போக போக ஃப்ளவர்ஸ் வரும். ஸோ அதனால் வெறுமனை ஸ்வீட்டை வச்சு பழத்தை வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து தோசை ஊற்றி பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட வேண்டியது தான். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சுங்க. தோசைக்கல் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி நம்ம நான்ஸ்டிக்கில் ஒன்று காமிச்சோம் பார்த்திங்களா, கொண்டு வந்தது, அதில் தான் சுடுறேங்க. அவ்வளோ சூப்பராக வருதுங்க. தோசை சுட தெரியாதவங்க கூட இதில் சுட்டு எடுத்துடலாம், அப்படியே ஒட்டாமல் அழகாக வந்துடுது. எப்படி ஊற்றுனாலும் தோசை வந்துடுதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ சூப்பராக பாருங்கள், தோசை மாவு வெந்துருச்சு. இப்போ திருப்பி போடுறேன், நீங்கள் அதில் பார்க்கும்போதே தெரிஞ்சுப்பீங்க. அப்படியே ஒரு துளி கூட ஒட்ட மாட்டேங்குது. இப்போ இரும்பு சட்டியெல்லாம் எடுத்துக்கோங்க, லைட்டாக அங்கங்கே ஒட்டும். நம்ம பார்த்து பார்த்து சுடணும். இதில் நீங்கள் கண்ணை மூடிட்டு சுட்டு எடுக்கலாம், அவ்வளோ அழகாக தோசை முத்து முத்தாக வருது. அப்படியே சூப்பராக வருது. என் வீட்டுக்காரர் சொன்னார், இவ்வளோ அழகாக வருது அப்படின்னாரு. ஸோ தோசையும் சுட்டு எடுத்துகிட்டு இனி சாப்பிட வேண்டியது. அவர் முதல்ல நீ சாப்பிட்டு முடிச்சிருன்ட்டார், ஏன்னா அவருக்கு ஏதோ ஒரு சின்ன கால் வந்துட்டு முடிச்சுட்டு வரேன்ட்டார். ஸோ முதல்ல நம்ம சாப்பிட்டு முடிச்சிடறோம். ஏன்னா இன்றைக்கி நான் சீக்கிரமாகவே எந்திரிச்சு வேலைகள் எல்லாம் பண்ணி முடித்தனால பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சூப்பராக தோசையும் புதினா சட்னியும் வச்சு சாப்பிட வேண்டியது தான். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் இப்போ ஸ்வீட்டை டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறோம். ஆல்ரெடி சாமிக்கு வச்சதை கொஞ்சமாக நாங்கள் பிரசாதம் மாதிரி சாப்பிட்டுட்டோங்க. சூப்பராக இருக்குது. உங்கள் முன்னாடியும் இப்போ நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. அந்த ஸ்வீட்டோட லெவல் கரெக்டாக இருக்குது. வெந்து வந்த அந்த ரவையும் பக்குவமும் சூப்பராக இருக்குங்க. சாப்பிடும்போது அப்படியே கரையுது. ஸோ இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு டின்னரும் முடித்தாச்சு. சரி, பிரேக்ஃபாஸ்ட்டும் முடித்தாச்சு. நான் டின்னருக்கு போயிட்டேன் அதுக்குள்ளே. இனி அடுத்து என் வீட்டுக்காருக்கு ஸ்வீட்டை சூடு பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா அவரும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டாரு. இனி அடுத்து லஞ்சுக்கு என்னென்னு பிளான் பண்ணணும். இன்றைக்கி அநேகமாக சிம்பிளாக போயிடுவோம். இன்றைக்கான வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க. மறுபடியும் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ராதிமா கிச்சனை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், see you soon.